ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க வந்து இது வந்து இந்த மாதிரி ஒரு ஃபைன் பேஸ்டாக கிடைக்கும் உங்களுக்கு. ஃபேஸில் அந்த க்ளோ உங்களுக்கு தெரியுதா வரணும் அப்படின்னா. இப்போ ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு டேன் ஆயிருக்கு, சன் டேமேஜஸ் இருக்கு அப்படின்னா அப்படியே வச்சுக்கலாம். ஹாய் கைஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் Soulfully சுபி. இந்த வீடியோல என்னோட இன்ஸ்டன்ட் க்ளோ ஃபேஸ் பேக் பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு 6 இன்கிரிடியன்ட் இருந்தா போதும். என்னடா 6 இன்கிரிடியன்ட் சொல்ற அப்படின்னு யோசிக்காதீங்க. 6 இன்கிரிடியன்ட் இருந்தா நம்ம வந்து எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்க்குமே இந்த இன்ஸ்டன்ட் க்ளோ பேக்கை ரெடி பண்ணலாம். என்னோடது காம்பினேஷன் ஸ்கின். ஸோ நான் வந்து ஒரு 3 இல்லை 4 லைக் நான் வந்து டேன்லாம் ஆயிருந்தேன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 இன்க்ரீடியன்ட் போடுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நான் வெறும் 3 இன்க்ரீடியன்ட் வச்சு டக்குன்னு ஒரு க்ளோ கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த பேக் வந்து யூஸ் பண்ணுவேன். ஓகே, இப்போ நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் மெயின் இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பென்டோனைட் கிளே. என்னது இது? முல்தானி மெட்டி, ஃபுல்லர்ஸ் எர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அடுத்ததா ஆரஞ்ச் பீல் பவுடர். ஃபர்ஸ்ட் இது 2 பற்றி பார்ப்போம், ஏன்னா இதான் மெயின். ஸோ ஃபுல்லர்ஸ் எர் முல்தானி மெட்டி பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் டைம்லேருந்தே இதை வந்து ஆயில், கிரீஸ் இதெல்லாம் வந்து க்ளோத்லேருந்து, சர்ஃபேசஸ்லேருந்து, டைல்ஸ்லேருந்துலாம் ரிமூவ் பண்ண யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இன்னும் சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறேன் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஸோ இந்த கிளே வந்து ஏன் நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணுறோன்னா, அது வந்து நம்ம ஃபேஸில் இருக்க ஆயில், டர்ட், ஸ்வெட் அண்ட் இம்ப்யூரிட்டிஸ் இது எல்லாத்தையுமே நல்லாவே ரிமூவ் பண்ணிடும். சம்டைம்ஸ் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் வந்து முல்தானி மெட்டி யூஸ் பண்ணேன், என் ஸ்கின் வந்து பயங்கரமாக டார்க் ஆயிடுச்சு அப்படின்னா. அது ஏன்னா முல்தானி மெட்டி வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கிற ஆயில் அண்ட் மாய்ஸ்சரை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுறதுனால நமக்கு ட்ரை ஸ்கின் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ஸ்கின்னை ட்ரை பண்ணும். ஸோ அதனால் அது கூட வேறு சில இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதனால தான் நம்ம ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி இந்த இன்க்ரீடியன்ட்ஸை மாற்றி நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்ததாக ஆரஞ்ச் பீல் பவுடர். ஆரஞ்ச் பீல் பவுடர்னா இது வந்து ஆரஞ்சோட தோலை காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுருப்பாங்க. இதில் நிறைய விட்டமின் சி இருக்கு அண்ட் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கனால நம்மளை ஆக்னி கிரியேட் பண்ணுற பாக்டீரியாஸ் கூட அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணும். ஸோ அதனால நமக்கு வந்து ஃப்ளாலெஸ்ஸான ஸ்கின்னு கொடுக்கும். அடுத்ததா இந்த 2 ப்ராடக்ட் கூட இதெல்லாம் பார்த்ததும் நீங்கள் எதுவும் யோசிக்காதீங்க. இது வந்து மில்க், ஹனி அண்ட் லெமன் ஜூஸ், அவ்வளோதான். ஸோ மில்க் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல மாய்ஸ்சர் கொடுக்கும் அண்ட் இதுவுமே வந்து நல்ல நம்மளோட ஸ்கின்னோட டர்ட் எல்லாம் க்ளீனாக ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஹனி நேச்சுரல் ஹியூமெக்டன்ட்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ஹனி வந்து நம்ம ஃபேஸில் இருக்க ஆயில் ரிமூவ் பண்ணும், ஆனால் நம்மளோட நேச்சுரல் மாய்ஸ்சரை அப்படியே மெயின்டைன் பண்ணும். அடுத்ததாக லெமன் ஜூஸ். லெமன் ஜூஸில் விட்டமின் சி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது. விட்டமின் சி நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, அதில் இருக்க பெனிஃபிட்ஸ் எல்லாமே நமக்கு ஆல்ரெடி தெரியும். அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கனால இது வந்து சன் டேமேஜஸ் அண்ட் டேனிங் எல்லாம் நல்லாவே ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். அடுத்ததாக ஒரு மெயினான இன்க்ரீடியன்ட் ரோஸ் வாட்டர். ரோஸ் வாட்டர் பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அண்ட் வந்து இது நம்ம வந்து எப்போவுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளோட ஸ்கின் கேர் ரொட்டீனில், டோனரா அந்த மாதிரிலாம். இதில் அதிகமாக இருக்க ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம ஃபேஸில் இருக்க ஸ்வெல்லிங், அந்த பஃபினஸ் இதெல்லாம் வந்து இது கண்டிப்பாக ரிமூவ் பண்ணும். இப்போது என்னோட க்ளோ ஃபேஸ் பேக் நான் எப்படி ரெடி பண்ணுறேன், என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னோட ஸ்கின்னை நான் வந்து இந்த ஜென்டில் ஸ்கின் கிளென்சர் செட்டஃபிலோடது இது வச்சு வாஷ் பண்ணிவிடுவேன். வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நான் யூஸ் பண்ணுற மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து முல்தானி மெட்டி, ஆரஞ்ச் பீல் பவுடர் அண்ட் மில்க். இது 3 தான் என்னோட மெயினான இன்க்ரீடியன்ட். ஸோ இதில் ஆரஞ்ச் பீல் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டேன். அப்புறமா முல்தானி மெட்டியில் ஒரு 1/2 டீஸ்பூன்.
ஃபைனலாக ரா மில்க் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். ஸோ ஜென்ரலி நம்ம வந்து அந்த பேஸ்ட்க்கு ஏற்ற அளவுக்கு மில்க் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போது மில்க் ஃபுல்லாக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ரோஸ் வாட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரோஸ் வாட்டர் வேணாம், நான் வந்து ஜென்ரலாக மில்கே தான் ஃபுல்லாக போட்டுப்பேன். ஏன்னா வந்து அது நல்ல க்ளோ கொடுக்கும். க்ளோ தான் வேணும் அப்படின்னா ஃபுல்லாகவே மில்க் தான் போட்டுப்பேன். அது வந்து லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ லம்ஸ்லாம் இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது வந்து இந்த மாதிரி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த பேஸ்ட் தான் நான் வந்து என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி என்னோடய ஃபேஸ் வந்து நான் கிளென்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஹேர் பேண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா இங்கே குட்டி குட்டியாக இருக்க ஹேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் அந்த பேக்கில் ஒட்டிக்கிச்சுன்னா அப்புறம் அதை வேற நீங்கள் தனியாக உட்காந்து வாஷ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதுதான் வந்து இந்த ஃபேஸ் பேக் வந்து நான் அப்ளை பண்ணுவேன். அப்ளை பண்ணும்போது அப்படியே சின்ன இருக்கும் ஃபேஸில். அண்ட் கண்ணை சுற்றி அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் கண் மேலே போட்டிங்கன்னா நீங்கள் வாஷ் பண்ணும்போது கண்டிப்பாக அது கண் உள்ளே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் மோஸ்ட்லி நம்ம வந்து கண் மேலே போடாமல் இருக்கிறது பெட்டர். ஏன்னா வாஷ் பண்ணும் கண் கீழே போட்டால் கூட வாஷ் பண்ணும்போது அது கீழே போயிடும். மேலே போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து கண் உள்ளே போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அந்த இரிட்டேஷன்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ ஜென்ரலாக நான் வந்து என்னோடய நெக்லேயும் இவ்வளோ தூரம் அப்ளை பண்ணுவேன். ஸோ நீங்களுமே எப்போது எந்த ஸ்கின் ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் கம்பல்சரி நெக்லேயும் நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். இதை ஒரு 20 minutes அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணணும். அது ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். 20 minutesக்குள்ளே சம்டைம்ஸ் வந்து ட்ரை ஆகாது. அப்படி ட்ரை ஆகலைன்னா நீங்கள் வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் விடலாம். ட்ரை ஸ்கின் இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை ஆகிற வரைக்கும் விடக்கூடாது. ஏன்னா இட் வில் மேக் யுவர் ஸ்கின் லுக் டார்க்கர். அதனால நீங்கள் கம்பல்சரி ஒரு 20 minutesல இதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துடணும். ஸோ நான் வந்து 20 minutes வரைக்கும் இப்போது இது காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். இப்போ இது ஹாஃப் காஞ்சிருச்சு. ஜென்ரலாக நான் வந்து காட்டனில் கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் போட்டுருவேன். போட்டுட்டு அதை என்ன பண்ணுவேன்னா கண்ணில் வச்சுருவேன். இப்படி வச்சுட்டு ஒரு 20 minutes அப்படியே ரிலாக்ஸ்டாக படுத்துருவேன். அது வந்து கண்ணுக்கு கீழே இருக்க அந்த பஃபினஸ் அது எல்லாமே வந்து கிளியர் பண்ணும். அண்ட் பயங்கர ரிலாக்ஸ்டாக இருக்கும் அந்த 20 minutesக்கு அப்புறமா. நீங்கள் வந்து இந்த பேக்லேயுமே கூட மில்கோட சேர்த்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது பேஸ்ட்டாக வரணும் அப்படின்னா. ஓகே, அப்படி வச்சுக்கலாம். வீடியோனால நான் வந்து இதை பண்ணலாம்னு நினச்சேன். சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த மாதிரி வச்சுட்டு ரிலாக்ஸ்டாக அப்படியே படுத்துருவேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பயங்கர ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஓகே, இப்போ என்னோட ஃபேஸ் நல்லா காஞ்சிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ இதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு என் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட வந்து காமிக்கிறேன். நீங்கள் வந்து பவுலில் வாட்டர் வச்சுட்டு காட்டன் வச்சு வைப் பண்ணியும் எடுக்கலாம். இல்லை டேப் வாட்டரில் அப்படியே தண்ணியை தெளிச்சு வாஷ் பண்ணியும் எடுத்துக்கலாம். எனக்கு அதுதான் பிடிக்கும் அண்ட் டைமும் இருக்குது. ஸோ அதனால் நான் வாஷ் பண்ணிவிட்டு என்னோடய ஃபேஸ் உங்ககிட்ட வந்து காட்டுறேன். இப்போது என்னோடய ஃபேஸ் நான் வந்து வாஷ் பண்ணிப்பேன். ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டு பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதெல்லாம் நான் எடுத்து வச்சிடறேன். என் ஃபேஸில் அந்த க்ளோ உங்களுக்கு தெரியுதா? ஸோ இதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட ஹையலூரோனிக் ஆசிட் டோனர், இதில் வந்து ரோஸ் வாட்டரும் இருக்குது. நான் வந்து ப்ளம் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ணேன். ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிருக்கேன், காலியாக ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே டேப் பண்ணி விட்டுட்டிங்கன்னா வந்து அது அப்படியே அப்சர்வ் ஆகிடும்.
இது மேலே வந்து ஜென்ரலாக வந்து மோஸ்ட்லி இந்த பேக் வந்து நான் நைட்டில் தான் போடுவேன். ஸோ இது மேலே ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நான் மல்டிபெப்டைட் சீரம் இருக்குது இல்லையா, அது வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ஹையல்ரோனிக் ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னோட மாய்ஸ்சரை அப்படியே பிளாக் பண்ணி வச்சுக்கும். என்னோட ஒரு யூடியூப் ஷார்ட்ஸில் வந்து நான் இதை பற்றி பேசியிருப்பேன். ஸோ நீங்கள் பார்க்கலன்னா அதை போய் பாருங்கள். இப்போது மற்ற ஸ்கின் டைப் ஆயிலி அண்ட் ட்ரை ஸ்கின் டைப் பார்த்திங்கன்னா என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க வந்து செட்டஃபில்ல ஆயில் ஸ்கின் கிளென்சர் ஒன்று இருக்குது. ஸோ இது நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து கிளென்ஸ் பண்ணிவிட்டு சேம் ஆரஞ்ச் பீல் பவுடர் முல்தானி மிட்டியோட நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் அண்ட் ரோஸ் வாட்டர், இந்த 4 இன்க்ரீடியன்ட் வந்து பக்காவாக ஆயில் ஸ்கின்க்கு ஒர்க் பண்ணும். மில்க் வந்து நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணலாம். பிகாஸ் மில்க் வந்து கொஞ்சம் நமக்கு மாய்ஸ்சர் கொடுக்கும். அப்படின்னால உங்களுக்கு ஆயில் ஸ்கின்க்கு அலர்ஜி ஏதாவது இருக்கா என்ன அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறது பெட்டர். பட் இந்த 4 இன்க்ரீடியன்ட் பக்காவாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். க்ளோ நல்லாவே கொடுக்கும் அண்ட் உங்கள் ஆயில் எல்லாத்தையுமே வந்து அது க்ளீன் பண்ணும். ஆக்னியோடையும் வந்து நல்லாவே ஃபைட் பண்ணும். இப்போது ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு கிளென்சர் வந்து இந்த கிளென்சரே யூஸ் பண்ணலாம். காம்பினேஷன் அண்ட் ட்ரை ரெண்டுக்குமே வந்துட்டு ஜென்டில் கிளென்சர் ஃப்ரம் செட்டஃபில், இதே நீங்கள் வந்து இதை வச்சு கிளென்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லெமன் ஜூஸ் வேணாம், மில்க் அண்ட் ஹனி இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி இந்த 5 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நீங்கள் வந்து பக்காவாக ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ ஃபேஸ் பேக் ரெடி பண்ணிக்கலாம். அண்ட் இஃப் இன் கேஸ் உங்களுக்கு வந்து டேன் ஆயிருக்கு, சன் டேமேஜஸ் இருக்குது அப்படின்னா லெமன் ஜூஸும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் லெமன் வந்து நம்ம டேன்லாம் ரிமூவ் பண்ணும். ஸோ இந்த பேக் வந்து இன்ஸ்டன்ட் க்ளோக்கு மட்டும் கிடையாது, டேன் ரிமூவல் அண்ட் சன் டேமேஜஸ் இது எல்லாமே வந்து இது கிளியர் பண்ணும். ஒரு இன்ஸ்டண்ட்டாக கிளியர் அண்ட் பிரைட் ஸ்கின் வந்து நமக்கு கொடுக்கும். ஒரு முக்கியமான விஷயம், இந்த பேக் வெறும் கேர்ள்ஸ்க்கு மட்டும் கிடையாது, பாய்ஸ்க்கும் இது பக்காவாக ஒர்க் ஆகும். ஸோ பாய்ஸ் நீங்களுமே கண்டிப்பாக இந்த பேக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் என்னோட ஹேர் வீடியோவில் நான் ஒரு DIY பேக் பற்றி பேசியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா இந்த லிங்க் கிளிக் பண்ணி அதை நீங்கள் பார்க்கலாம். அந்த DIY பேக் பற்றி தான் என்னோட அடுத்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் இப்போது இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்பதான் நான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. லவ் யூ. இந்த 4 வீடியோவுமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணி ஜாலியா பாருங்க.